வணக்கம். ஆந்திராவில் கடந்த 2024 மே 13ஆம் தேதியன்று வாக்குப்பதிவு நடைபெற்று ஜூன் 4ஆம் தேதியன்று முடிவுகள் வெளியானது. அதில் என்டிஏ கூட்டணி, அதிலும் குறிப்பாக தெலுங்கு தேசம் 135 தொகுதிகளை கைப்பற்றி தனிப்பெரும்பான்மை பெற்று தற்போது என்டிஏ கூட்டணி, அங்கு என்டிஏ தலைமையிலான அந்த அணி என்பது அங்கு ஆட்சி அமைத்து வருகிறார்கள். முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு இருந்து வருகிறார். அவருடைய கூட்டணியில் ஜனசேனா, பவன் கல்யாணுடைய ஜனசேனா 21 தொகுதியில் வெற்றி பெற்றது. பாஜக 8 தொகுதி வெற்றி பெற்றது. ஒட்டுமொத்தமாக என்டிஏ 164 தொகுதிகளை கைப்பற்றி இருக்கிறார்கள். இந்நிலையில்தான் அங்கு தேர்தல் நடந்து முடிவுகள் வெளியாகி ஆட்சி அமைந்து அரசு நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் திடீரென்று ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு தேர்தல் தொடர்பாக வெளியாகி இருக்கின்றது. அதாவது வாக்குப்பதிவு நடைபெற்ற நாளன்று இரவு 8 மணி முதல் அதிகாலை 2 மணி வரை 52 லட்சம் வாக்குகள் பதிவானதாக ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவரும் பொருளாதார நிபுணருமான பரகல பிரபாகர் பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் தான் ஆந்திரா தேர்தலில் நடந்த முறைகேடுகள் குறித்து புள்ளி விவரங்களை பாரத் ஜோடோ அபியான் என்ற அந்த அமைப்பு இந்த செய்தியாளர் சந்திப்பில் அந்த முறைகேடுகள் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதனும் குறிப்பாக பரகல பிரபாகரனுடன் யோகேந்திர யாதவ் மற்றும் பிரசாந்த் பூஷன் போன்ற மூத்த வழக்கறிஞர்களும் அந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டார்கள். அப்போது ஒவ்வொரு குற்றச்சாட்டாக அவர்கள் அதை முன்வைத்தார்கள். அதில் மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்பது பார்க்கப்படக்கூடியது என்பது, ஆந்திராவில் வாக்குப்பதிவு நடைபெற்ற நாளன்று நள்ளிரவுக்கு பிறகு வெறும் 4 வினாடிகளில் மட்டுமே 17 லட்சம் வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அவர் பகிரங்கமான குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 3500 வாக்குச்சாவடிகளில் அதிகாலை 2 மணி வரை வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்றதாகும். அதிலும் குறிப்பாக இரவு 11:45 மணிக்கும் அதிகாலை 2 மணிக்கும் இடையில் மொத்த வாக்குகளில் 4.17 விழுக்காடு வாக்குகள் நள்ளிரவில் பதிவாகி இருப்பதாக பகிரங்கமான குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது வாக்குப்பதிவு நடைபெற்ற நாளன்று இரவு 8 மணி முதல் அதிகாலை 2 மணி வரை 52 லட்சம் வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும், நள்ளிரவுக்கு பிறகு ஒரு 12 மணி அளவுக்கு மேல் அது பிறகு 17 லட்சம் வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நள்ளிரவுக்கு பிறகு ஒவ்வொரு 6-7 வினாடிகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு வாக்கு என்பது பதிவாகி இருப்பதாகவும், இரவு 8 மணிக்கு பிறகு வாக்குப்பெட்டியில் வழக்கத்திற்கு மாறான மாற்றங்கள் இருப்பதாக பரகல பிரபாகர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதாவது இவிஎம் மிஷின் பொறுத்தவரை, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பொறுத்தவரையில் ஒருமுறை நாம் வாக்களித்தோம் என்றால் அது மீண்டும் வாக்களிப்பதற்கு 14 வினாடிகள் ஆகும். அது மீட்டமைக்க 14 வினாடிகள் ஆகும். 14 வினாடிகளுக்கு பிறகுதான் மீண்டும் அது வாக்களிக்க முடியும். ஆனால் ஆந்திராவில் நள்ளிரவில் நடைபெற்ற ரகசிய அந்த வாக்குப்பதிவின் போது ஒவ்வொரு 6 வினாடிக்கும் ஒரு வாக்குகள் பதிவானது. எப்படி? பொதுவாக அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பொறுத்தவரையில் ஒரு முறை வாக்குப்பதிவு செய்த பிறகு அடுத்த முறை வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்றால் இடையில் 14 வினாடிகள் தேவை. ஆனால் 6 வினாடிகளுக்கு ஒரு முறை இந்த வாக்குகள் எப்படி பதிவாகி இருக்கிறது என்பது கேள்வியாக, சந்தேகமாக அவர் முன்வைத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக ஆந்திராவில் 46,389 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. அதிலும் 3500 வாக்குச்சாவடிகள் மட்டும்தான் இதுபோன்று முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த முறைகேடு என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக முடிவுகள் செல்வதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் பகிரங்கமான முன்வைத்திருக்கிறார். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய கட்சியான தெலுங்கு தேசம் கட்சி 135 இடங்களை வென்றிருக்கிறது. பாஜக 8 இடங்களையும், பவன் கல்யாணுடைய ஜனசேனா 21 இடங்களையும் வென்றது. இருந்தாலும் ஆந்திராவில் வாக்களித்த மக்களை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய மக்களை விட அந்த சதவீதத்தை விட அதிகமான வாக்கு என்பது அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த வாக்குப்பதிவுக்கும் சம்பந்தமில்லை என்று தொடக்கத்திலிருந்தே எதிர்க்கட்சிகளாம் குற்றம் சாட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த குற்றச்சாட்டு என்பது மிகவும் பரபரப்பாக பார்க்கப்படுகின்றது. 2024 மே 13 அன்று தேர்தல் முடிவந்த பிறகுதான் ஆந்திராவின் தலைமை தேர்தல் அதிகாரி 68.4 விழுக்காடு வாக்கு பதிவாகி இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதாவது ஒட்டுமொத்தமாக வாக்குப்பதிவு முடிவுற்ற பிறகு எவ்வளவு வாக்கு பதிவானது என்ற விவரத்தை தேர்தல் அதிகாரி வெளியிடுவார். அதன்படி ஆந்திராவில் 68.04 விழுக்காடு வாக்கு பதிவாகி இருப்பதாக முதலில் தெரிவித்தார். ஆனால் இரவு 8 மணி அளவில் அந்த எண்ணிக்கை என்பது 68.12 மாறுகிறது. முதலில் 68.04 என அறிவித்தது 8 மணிக்கு பிறகு 68.12 விழுக்காடாக அதிகரிக்கிறது. அதற்கு பிறகு 11:45 மணிக்கு மீண்டும் ஒரு எண்ணிக்கை திருத்தி வெளியிட்டார்கள் என்றும் அதில் 76.50% வாக்கு பதிவாக இருப்பதாக தெரிவித்தார்கள் என்றும்
4 நாட்களுக்கு பிறகு இறுதி புள்ளி விவரங்கள் வெளியிட்ட போது 81.79 விழுக்காடு வாக்கு பதிவாகி இருந்ததாக தேர்தல் அதிகாரி தெரிவித்தார் என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். வாக்குப்பதிவு முடிவுற்றவுடன் 68.04 இருந்த விழுக்காடு 8 மணி அளவில் 68.12 விழுக்காடாக மாறுகிறது. இரவு 11:45 மணிக்கு அது மீண்டும் திருத்தி அமைக்கப்பட்டு 76.50 மாறுகிறது. 4 நாட்களுக்கு பிறகு 81.79 விழுக்காடாக மாறுகிறது. இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வியும் அவர் முன்வைத்திருக்கிறார். பதிவான மொத்த வாக்குகளில் சுமார் 4.16 விழுக்காடு வாக்குகள் இரவு நள்ளிரவில் ரகசியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 11:45 மணி முதல் அதிகாலை 2 மணி வரையிலான இடைப்பட்ட நேரத்தில் இந்த 4.16% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த வாக்குகள் அனைத்தும் என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக அமைந்திருப்பதாகவும் பொருளாதார நிபுணரும் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவருமான பரகலா பிரபாகர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்து தேர்தல் ஆணையம் தரப்பில் வெளிப்படையாக எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை என்றாலும் கூட, இது குறித்து தேர்தல் ஆணையம் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட, முறைகேடுகள் குறித்த பிரச்சனை எழுப்ப ஏன் 2 ஆண்டுகள் ஆனது என்ற கேள்வி தேர்தல் ஆணையம் கேட்டிருப்பதாக சில ஊடகங்கள் செய்திகள் வெளியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் பூஷனும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். ஆந்திர பிரதேச தேர்தல் தொடர்பாக பல புகார்கள் வெளிவருகின்றன என்றும் முழு தேர்தல் செயல்முறையும் வெளிப்படையற்றதாக இருப்பதாக பிரசாந்த் பூஷனும் குற்றம் சாட்டியிருந்தார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியுடைய வாக்கு எண்ணிக்கையும் அறிந்து கொள்ள உதவக்கூடிய படிவம் 17C ஏன் இதுவரை வெளியிடப்படவில்லை என்ற கேள்வியும் பிரசாந்த் பூஷன் இங்கு எழுப்பியிருந்தார். 2 ஆண்டுகள் ஆந்திராவில் தேர்தல் நடைபெற்று 2 ஆண்டுகளுக்கு பிறகு இதுபோன்ற குற்றச்சாட்டு, நள்ளிரவில் ரகசியமாக வாக்கு பதிவானது எப்படி என்ற கேள்வியும், 3500 வாக்குச்சாவடி இதுபோன்ற முறைகேடு நடைபெற்றிருப்பதும் அது எப்படி சாத்தியம் என்றும், 6 வினாடிகள் ஒரு வாக்கு எப்படி பதிவாக முடியும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் குற்றச்சாட்டாக முன்வைத்திருப்பது என்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்னதாக நாம் பார்த்தோம் என்றால் கடந்த முறை ஆந்திராவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் 2019 சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி வெறும் 23 இடங்களில் தான் வெற்றி பெற்றார்கள். ஜனசேனா கட்சி வெறும் 1 இடத்தில் தான் வெற்றி பெறுகிறது. பாஜக 1 இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. அப்படி இருந்த தேர்தல் முடிவுகள் 2024 அப்படியே முழுவதுமாக மாறுகிறது. அது அப்படி என்றால் 4% மீதான வாக்குப்பதிவு என்பது முறைகேடாக பதிவாக இருக்குது குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டு என்பது தற்போது பேச்சு பொருளாக சர்ச்சையாக மாறி இருக்கின்றது. இருந்தாலும் தற்போது தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்குவங்கம், அசாம் ஆகிய 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் ஆந்திராவில் தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்பது இந்த நேரத்தில் பரபரப்பான பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. கிப்டி, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.